திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி அதற்கான ஆதரவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக திமுக காரங்க பரப்புன ஒரு செய்தி. உண்மையிலேயே பேராதரவு அப்படிங்கிறது இருக்குதா, இல்லை யாருடைய ஆதரவு இப்போ திமுகவினுடைய ஆதரவாக மாறி இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ரொம்ப நாள் ஆச்சுல கிட்ஸ் பெஸ்ட்டில் ஒரு காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் 678 678 ரூபாய்க்கு வேறு லெவல் காம்போ. ஒரு சூப்பர்பான கன், ஏர் ப்ரெஷர் கன், பேட்டரி வேண்டாம், வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வேண்டாம். இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் வீடியோக்கு கடைசியில் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டர் டார்ச் லைட், அது கூடவே 3 ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கும். அடுத்ததாக எல்இடி வாட்ச் வித் மொஸ்கிட்டோ ரெப்பலண்ட். நெக்ஸ்ட் ஒன் எல்இடி டார்ச் வித் பென், 2-in-1 பென் ஒன்று. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வீட்டு குழந்தைகளை இன்ட்ரெஸ்டிங்காக கேமை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கும் டியூப் டாய், ஸ்பைடர்மேன் டியூப் டாய் அப்படிங்கிறதும். கடைசியாக 8 ஸ்கெட்ச் 2 கேன்வா இருக்கக்கூடிய 2 மேஜிக்கல் 3D பெயிண்டிங் கிட். இந்த மேஜிக்கல் 3D பெயிண்டிங் கிட்டை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்குது. இதை வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி புக், நல்ல ஆத்தர் எழுதின ஒரு ஸ்டோரி புக் ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாமல் அடுத்த காம்போவுக்கான 5% கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்கள் வீடியோக்கு கடைசியில் இருக்கு, பார்த்துக்கோங்க. திராவிட நாயகரின் பொற்கால ஆட்சிக்கு தொடர்ந்து பேராதரவு அளிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. இந்த செய்தியை இன்றைக்கி நிறைய பேர் பகிர்ந்திருந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக திமுகவை சார்ந்த ஐடிவிங்காக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ சி-ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் நடத்தின அந்த கருத்து கணிப்பில் தான் இப்படி ஒரு 2% அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. யாருடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இல்லாட்டி வாக்காளர்களுடைய அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது டம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிமுகவினுடைய தான் 3% அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பாஜகவினுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறதும் அதிகமாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, அதிமுக காரங்க தான் இந்த எலெக்ஷன் 2026 யாருக்கு வாழ்வா சாவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன், அதிமுகவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற அந்த போராட்டம் தான். இதை அதிமுக காரங்க புரிந்து கொள்வார்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உண்மையிலேயே அதிமுகவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதிமுகவினுடைய அங்கே உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அவங்க பார்வைக்கெல்லாம் போகுதா? எப்படி போனால் என்ன, மக்கள் நமக்கான ஓட்டு போடுவாங்க, அந்த தைரியத்தில் நீங்களாம் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு நான் என்ன வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வீடியோ போடுறேன், எதுவுமே ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் சும்மா ஒரு 5 நிமிஷம் வாசிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன்னா கண்டிப்பாக அதை ஒரு 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. ஒரு 10 நாட்கள், 1 மாதங்கள், இல்லாட்டி 1 வருஷம் கூட ஒரு 1 லட்சம் பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 1 வருஷத்தில் நான் போடுறது எல்லாமே எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல் ஓகே ஏனோ தானோ நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன்னா அந்த 1 லட்சம் 90,000 மாறும், 80,000 மாறும், 50,000 மாறும். அடுத்ததாக 1000 பேர் கூட அதை பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நல்ல வீடியோ போட்டாலுமே அந்த 1000 நபர்கள் வந்து ஒரு 20,000 30,000 நபர்களை தான் எடுக்க முடியுமே தவிர மீண்டும் அந்த 1 லட்சம் வியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க முடியாது. இதை கூகுள் அல்கோரிதம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இதுதான் மக்களுடைய மனநிலைமையும் கூட. ஒன்ஸ் ஒரு நம்பிக்கையை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இவங்க சரியில்லை, இவன் போடுற வீடியோ சரியில்லை, இந்த அரசியல் கட்சி சரியில்லை, இவங்க நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரியான நம்பிக்கையை நம்ம என்னைக்கு பிரேக் பண்ணுறோமோ அன்னைக்கு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவரையிலும் நம்மளை பாராட்டும் நபர்கள், அதுவரையிலும் உங்களுக்கு ஓட்டு போட்ட எல்லா வாக்காளர்களும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில் அதிமுக இருந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் ஐசியூவில் அதிமுக இருந்துகிட்ருக்கு. இதை காப்பாற்ற போகிறது செங்கோட்டையன் அவர்களா, இபிஎஸ் அவர்களா, ஓபிஎஸ் அவர்களா, டிடிவி தினகரன் அவர்களா, சசிகலா அவர்களா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இவ்வளோ நல்ல ஒரு செமத்தியான தொண்டர்கள் படை இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சி கண்டிப்பாக திமுகவுக்கு செம்மையான ஒரு சான்ஸ். இந்த சான்ஸ் 2026 அவங்க தட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. அப்போ இதை அதிமுக தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிமுகவினுடைய சின்னம் யாருக்கு, அதிமுகவினுடைய பெயர் யாருக்கு, அதிமுகவினுடைய இதுக்காக சண்டை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொத்து. அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 500 கோடி 1000 கோடி சொத்துக்கு தான் இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சொத்தை தான் யார் அபகரிக்க போகிறாங்க? அதிமுக அவங்க கையில் இருந்தால் தான் அந்த சொத்தை என்ன முடியும்? அதிமுகங்கிறது ஒரு கட்சியாக அவங்க பார்க்கணும். அதிமுக அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்காலமாக பார்க்க வேண்டும். அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய மூச்சாக பார்க்கப்பட வேண்டும். அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய கனவாக பார்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அதிமுக இங்கே சலசலப்புடன் இருந்து வருகிறது.
எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லாட்டி அந்த பக்கமாக ஓபிஎஸ் அவர்களோ யாருமே பெரிய அளவில் இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்தோ இல்லை இங்கே நடக்கக்கூடிய பல சிக்கல்களை எதிர்த்தோ நல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. நல்ல ஒரு போராட்டம், நல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கோம், செய்கிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. இது போதுமா அப்படின்னு கேட்டால் இது போதாது அப்படிங்கிறது தான். ஏன்னா திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க எதிர்கட்சியாக இருந்தபோது அவங்க நடத்தின போராட்டம், வீரியமிக்க அவங்களுடைய செயல்முறை, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க வெளியில் வந்து ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், வெளியில் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சு. மக்கள் மனசில் ஈஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு. அவங்கக்கிட்ட மீடியா பவர் இருக்குது, அது இல்லை நான் சொல்லலை. பட் அந்த அளவுக்காவது நம்ம ஏதாவது முன்னோட்டமாக ஒரு போராட்டத்தை நடத்தினா தானே இங்கே எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் நினைப்பாங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிமுகவினுடைய ஓட் பேங்கிங் சரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. திமுகவினுடைய எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய ஓட்டாக மாறுதே தவிர அதிமுகவினுடைய தொண்டன் அப்படின்னு சொல்கிறவங்க மறுபடியும் அதிமுகவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் எல்லாருமே அதிமுகவில் ஐக்கியமாகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் அமித்ஷா வேற சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அமித்ஷா சொன்னார், அமைஞ்சக்கரையில் இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்கிறதுலாம் வேணாம். அதிமுகங்கிற ஒரு கட்சி உருப்படியாக இருக்கணும்னா எல்லாரும் சமாதானமாக மாற வேண்டும். சொத்துக்காக நீங்கள் சண்டை போடுறீங்க, கட்சிக்காக நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா நாளைக்கு அந்த கட்சியே இருக்காது, பார்த்துக்கோங்க. அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாங்க, வர்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக எல்லாரும் ஒன்றிணைந்து விடுவோம், வித் ஆர் வித்தவுட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் ஆர் வித்தவுட் அப்படிங்கிற அந்த ஒரு க்ளோஸ் அங்கே வர்றதுக்கான காரணம், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலிருந்து அதிமுக நழுவி சென்று விடலாம். பட் அப்படி போனாலுமே அது இழப்பு அதிமுகவுக்கு தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முகமாக மாறி நிற்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமாக பலராலும் பார்க்கப்பட்ட ஒரு நபராக இருக்கார். இனி அவரை தாண்டி ஒரு அரசியலை 2026 வெறும் 10 மாதங்களில் நீங்கள் கட்டமைப்பது அப்படிங்கிறதும் ஒரு பெரும் சிக்கல் நிறைந்த விஷயம். அதை செய்கிறதுக்கு நல்ல பணத்தை இறக்க வேண்டியதாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு நிறைய மீடியா பவர் தேவைப்படும். அதை செய்கிறதுக்கு அரசியல் வியூகங்கள் அதிகமாக தேவைப்படும். அதெல்லாம் அதிமுக எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினீங்களே ஆண்டவரே, இப்போ அந்த கட்சி என்ன செய்கிறது அப்படிங்கிறத யார் சொல்ல போகிறா? ஒருத்தர் இருக்கார், ஒரு அண்ணன், ரொம்ப முக்கியமான நண்பர், நம்ம என்ன போட்டாலும் ட்விட்டரில் பகிரக்கூடிய ஒரு நபர், குமாரசாமியா குமரன் அப்படிங்கிற ஒரு பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசும்போது மட்டும் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க விக்கி அப்படின்னு சொல்லுவார். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மாற்றத்திற்கான ஒரு கட்சியாக வந்த கமலஹாசன் அவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தானே இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு அவர் ஒரு ட்வீட் போடுறார், நெடுநாள் நீடிக்க போகும் இனிய நினைவாக இந்த சந்திப்பு அமைந்தது. அன்பு தம்பியும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அன்பிற்கும் பண்பிற்கும் என் நன்றி அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு, எத்தனை பள்ளிகள் ஆசிரியர்கள் காம கொடூர்களாக மாறி நிற்கிறார்கள், எவ்வளவு சீரழிவு நடந்துட்டு இருக்கு, போதை எப்படி இருக்கு, இதெல்லாம் பற்றி வாய் திறக்கவே இல்லை. மனுஷன் எந்த இடத்துலையுமே இப்படி பள்ளியில் நடந்திருக்கு, இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பிரச்சனை, இதெல்லாம் பற்றி பெருசாக பேசணும், மக்கள் நீதி மையம் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பேசாமல் ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு கட்சியை அடமானம் வைத்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் இந்த கட்சி அடமானம் வைக்கிறதுல முக்கியமான நபர்களாக மாறி நிற்கிறார்கள். ஒன்று மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன், இன்னொன்று விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள். இவங்க 2 பேருக்குமே ஆளுமை அப்படிங்கிறதும் நல்ல ஃபோக்கஸ், நிறைய கொள்கைகள் எல்லாமே நல்லா இருக்கும், அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது கிடைக்கக்கூடிய சீட்டு போதும், அந்த சீட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை அரசியல் அப்படிங்கிற மாதிரி புரிதல் வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது. சரி, திமுக எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க? கிரிக்கெட் விளையாடுறாங்க, மக்கள் பிரச்சனைலாம் பரவாயில்லப்பா, நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அறிவிக்கிறாங்க. அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள்லேருந்து எல்லாருமே இப்படி அறிவிக்கிறாங்க, வாங்க கிரிக்கெட் விளையாடலாம், நாங்கள் சீக்கிரமாக கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது செஞ்சுட்ருக்காங்க. மக்கள் எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் F1 ரைஸ் விட்டீங்க, இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் இருந்தாலும், அவங்க கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லும்போது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் விரைவில் மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல். அப்போது ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரிக்கிறாங்க, ஒரு மாவட்டமா இல்லை 2 பேர் அங்கே போடணுமா, மாவட்ட செயலாளர்கள் சரியாக வேலை செய்கிறது யார், சரியாக வேலை செய்யாதது யார், இதை எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சி அவங்க மாற்றப்படுவார்கள் என்றும், சில மாவட்டங்களை பிரித்தும் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வியூகம், இது ஸ்ட்ராட்டஜி. மாவட்ட பொறுப்பாளர்கள் சரியாக வேலை செஞ்சாதான் அந்த மாவட்டத்தில் அந்த கட்சி அடுத்ததாக வளரும், அந்த கட்சி அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுக்களை அப்படியே பிடித்தெடுக்கும்.
இதை சரியாக திமுக செய்கிறாங்க, இதை மீதம் இருக்கும் கட்சிகள் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் ஒருவேளை மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம், இல்லை இதை பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சியினுடைய அபிமானியாக இருக்கலாம். உங்களுடைய கட்சி இதெல்லாம் செய்கிறதா அப்படிங்கிறது 1க்கு 2 முறை பார்த்து கொள்ளுங்கள். வெறும் 10 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த 10 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலில். ஆனால் நாம் நம்முடைய கிரவுண்ட் அரசியலை எப்படி அங்கே ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி. அந்த செய்தி மக்களுக்கு போக வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்முடைய அரசியல் கட்சி இது செஞ்சுருக்காங்க, அரசியல் கட்சி இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி போக வேண்டும். அதை போக வைப்பது மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். சண்டை போடுறது இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இப்போ சண்டை யாருக்கு? சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய லயோலா மணி அவர்களுக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெறும் ஒரு வாய் சண்டையாக மாறிட்டு இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பக்கம் போய் இந்த விரல் காட்டுறதுக்கு பதிலாக இந்த விரல்லாம் காட்டுறாரு. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய லயோலா மணி திரள் நிதி அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அடுத்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் இல்லை இன்னொரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஆதவ அர்ஜுனா அவர்களும் ஆனந்த் அவர்களும் அடுத்த பொதுக்குழுக்கான இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாக அதனுடைய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் புடுங்குவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? செங்கல் கிடையாது, ஒரு புல்லை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு, திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து விடுவார்கள், அதை அழிப்பதற்கு நாங்கள் தேவையில்லை, அவங்களே அழிந்து போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசியலில் சாபங்கள் ஒரு விதம், அங்கே இருக்கக்கூடிய சபதங்கள் ஒரு விதம், ஏகப்பட்ட சபலங்கள் இருந்து வருகின்றன, அடுத்தடுத்த வக்கிரங்கள் இருந்து வருகின்றன. இங்கே எங்கேயா மக்களுக்கான அரசியல் இருக்குது? இங்கே எங்கேயா மக்களுக்கான யோசனைகள் இருக்குது? இங்கே எங்கேயா மக்களுக்கான எதிர்கால திட்டத்தை தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம் யாராவது பதில் சொல்கிறீங்களானே. உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார் அப்படிங்கிறதான் இப்போ நாம் வைக்கக்கூடிய கான்டெஸ்ட். யார் யாரெல்லாமோ வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. திமுகவினுடைய ஓட்டு சதவீதம் உயர்கிறதா, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்களுடைய ஓட்டு சதவீதம் எப்படி அப்படிங்கிற பல கேள்விகள் பல நபர்கள் வச்சுட்டு போட்டோம். இப்போ அரசியல் சதுரங்கத்தில் நடத்துகிறோங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார், யார் அடுத்ததாக இங்கே முதலமைச்சராக வர வேண்டும், உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. பார்க்கலாம் யார் பெருசு அப்படிங்கிறத கருத்துக்கள் சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாமே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற இந்த ஏர்கன் தான். ஒரு ஏர்கன், ஒரு சாதாரணமாக ஏர் ப்ரெஷரை வச்சு 8 புல்லட் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஸ்பாஞ்ச் புல்லட் தான். இது இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமா, இதுக்கு சவுண்டு இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு. இந்த ஒரு கன் போதுங்க, வேறு லெவல் நம்ம பிள்ளைகள் விளையாட வைக்கலாம், நிறைய சயின்ஸ் இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த குவாண்டம் ஸ்ட்ரைக் கன் அப்படிங்கிறதும் அடுத்ததான் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கும் டியூப் டாய் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கான ஒர்க்கிங்கே வித்தியாசமாக இருக்கும். எங்கே வேணாலும் இதை நிற்க வைக்கலாம், மறுபடியும் நம்ம அதை ரீஷேப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஸ்பைடர்மேன் டியூப் டாய். அடுத்ததாக பிளான்டினுடைய எசென்ஷியல் ஆயில் அடங்கிய ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வாட்ச் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்டைலிஷான ஒரு குட்டி வாட்ச். சின்ன பிள்ளைலாம் நம்ம பயன்படுத்தி இருப்போமே, LED டார்ச் லைட் இருக்கக்கூடிய ஒரு பேனா. இந்த 3D மேஜிக்கல் பெயிண்ட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் கேன்வா கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வாவில் 4 ஸ்கெட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ஃபில்லரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்லரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ட்ராப் பை ட்ராப் அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே மேலே எழும்பி வரும். அதாவது நம்ம வரைஞ்ச அந்த டிராயிங் அப்படியே உருவமாக மாறி நிற்கும். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நிரப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் ரொம்பவே பெருசாகிடும். இந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மல்டிபர்பஸ் ஸ்பாஞ்ச் தான். உங்களுடைய டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி உங்களுடைய கிச்சன் வேலைக்கோ இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை எகைன் இதை ட்ரை பண்ணி மீண்டும் இதை கேன்வாவாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளை மறுபடியும் ட்ரா பண்ண வைக்கலாம். கடைசியாக ஒரு ப்ரீலவ்டு புக், நல்ல ஆத்தருனுடைய செமையான ஸ்டோரி புக் எல்லாருக்குமே ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 5% டிஸ்கவுண்ட்னுடைய கூப்பன் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும்னா கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. வெறும் 678 ரூபாய்க்கு லிமிடெட் ஸ்டாக், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.